அவரும் அதே தான் சொல்ல வராது. ஒண்ணுமே இல்லை சார். சங்கர் சார் சைலண்டா இருக்கும். அரசியல் தான் சார், அரசியல் தான். குடும்ப அரசியல் மாதிரி காமிச்சாங்க. அது குடும்ப அரசியல் இல்லைங்கிறாங்க. படம் ஃபுல்லாவே அரசியல் தானுங்களா? படம் ஃபுல்லுமே அரசியல் தான் சார். சார் அவரோட நடிப்பு சூரிய நடிப்பு அவர் நடிப்பு எப்பயும் போல வழக்கமான ஒரு டைம் பார்க்கலாம் ப்ரோ. ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ரொம்ப போரிங் இருக்கு. முதல்ல பார்த்த மாதிரியே இருக்கு, அப்படியே ரிப்பீட் பண்ற மாதிரியே இருக்கு. சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. மேக்கிங் தான் நல்லா இருக்கு. ஆல்வேஸ் சாங்ஸ் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. பிரம்மாண்ட சாங்ஸ் நிறைய செலவு பண்ணிருக்காங்க. அதுதான் அந்த மாதிரி அந்த 450 crore பக்கம் செலவு பண்ணிருக்காங்க பட்ஜெட்ல. தெரியுது இல்ல, அந்த அளவுக்கு படத்துல காமிச்சிருக்குமான்னு எனக்கு தோணுது. ஏன்னா கிட்டத்தட்ட இப்ப வந்து ஒரு 7-8 வருஷமா ஒரு எல்லா அரசியல் படங்களுமே ஃபிளாப் தாண்டி தான் போயிட்டு இருக்கு. சோ இந்த படம் ஹிட் ஆகும் எல்லாம் மக்கள் ஏற்கனவே பார்த்த கதை மாதிரி தான். அவர் ஏற்கனவே தெலுங்குல அந்த மாதிரி நடிச்சிருக்காரு, பிரசாந்த் இந்த மாதிரி நடிச்சிருக்காரு. அந்த எலெக்ஷன் கமிஷன் வச்சு தான் நடிச்சிருக்காங்க. அது ஒன்னும் புதுசா பாக்குறோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. மெயினா வந்து கார்த்தி சுப்ராஜ் RRR வந்து பாத்தீங்கன்னா வேற கான்செப்ட், ஆனா நல்ல பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட எடுத்தது அது சரியான கருத்து மக்களுக்கு போய் சேரலையா? இல்ல அது எப்படி? அது ஏற்கனவே பார்த்தாச்சுங்க. திருப்பி நம்ம என்னத்துங்க பார்க்க போறது? இவங்க வந்து திருப்பி வந்து அதே வில்லன் அதே இது கொண்டு வந்து இது பண்ற முடிக்கிறாங்க. அது எப்படி இது ஒரு டைம் பார்க்கலாம், சும்மா ஒரு 2 மணி நேரம் பார்க்கணும், போர் அடிக்காம போனா என்ன 6 சொல்றாங்க. சாமி கேட்காதீங்க, படம் கேவலமா இருக்கு. சங்கர் என்ன பண்ணிருக்காரு? சுமார் தாங்க. ஆந்திராக்காரங்க வச்சுப்பாங்க. ஏன் சார் என்னாச்சு? இந்தியன் டூவே பரவாயில்லைங்க, 6000 ரூபாய் பூண்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, இதோட கொடுமையான படம்லாம் இருக்கு. படம் எப்படி இருக்கு ப்ரோ? எக்ஸஸ் ஆக்டிங்ல எப்படி இருக்கு ப்ரோ? ரெண்டுமே சூப்பரா இருக்கு. ரெண்டுமே சூப்பரா நடிப்பாரு. சங்கர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தெலுங்கு படம் எடுக்கிறாரு. சோ அந்த சூப்பரா எடுத்திருக்காரு. நல்லா இருக்கு, நல்லா பார்க்கலாம். ரொம்ப இதாதான் ப்ரோ இருந்துச்சு, அவ்வளோக்கும் சரியில்லை படம். இன்னும் சங்கர் பெட்டரா பண்ணிருக்கலாம் அந்த படம். ஸோ தெலுங்கு படம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாரு, அதுக்கு வேணா ஒரு அப்ரிஷியேட் பண்ணலாம். மற்றபடி வந்து படம் ஆவரேஜ் தான் ப்ரோ. படத்துல எதுவுமே இல்லை உண்மையாலுமே. இந்த பிரம்மாண்டத்தை தாண்டி நீங்க வந்து எதிர்பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இருக்காது. படத்துல ஒரு ஆறுதல் யாருன்னா எஸ்.ஜே. சூர்யா தான். அவரும் இல்லை அப்படின்னா படம் வேலைக்கே இருக்காது உண்மையாலுமே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ் தமன் அவருடைய பிஜிஎம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறுதலா இருந்துச்சு, அவ்வளவுதான். அது மாதிரி படம் ஒன்றும் இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ? அது எதா சொல்றேன்னா சத்தியமா ஒர்த் இல்லை ப்ரோ. நான் இதை சொல்லுவேன், இதுக்கு இந்தியன் டூ பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். என்ன கேட்டீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் இந்தியன் டூ பெட்டர்ன்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா இது ஒர்த் இல்லை ப்ரோ உண்மையுமே. என்ன ப்ரோ? 10க்குங்களா? 10க்கு ஒரு 3 தரலாம் ப்ரோ. அதுமே வந்து பாத்தீங்கன்னா 1 and only எஸ்.ஜே. சூர்யாவுக்கு. இன்னொன்னு ராம் சரண் அவர் ஆக்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா தரமா இருந்துச்சு. முழுசா படத்தை வந்து பேக் போன் வந்து பாத்தீங்கன்னா ராம் சரண் சாரும் எஸ்.ஜே. சூர்யாவும் தான். இல்ல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா கீராவாணி மேம் கூட வந்து பாத்தீங்கன்னா கீரா அத்வானி அவங்க கீரா அத்வானி மேம்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்களுமே ரோல் அவங்களுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பெருசா அவங்களுக்கு ஸ்கிரீன் இல்லைனாலுமே வந்து பார்த்தோம்னா கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளவுதான். இன்னொன்று சமுத்திரகனி சார், அதே போல ஜெயராம் காமெடி கூட நல்லா தான் இருக்குது அவரது கூட. மற்றபடி அவ்வளவுதான் ப்ரோ. ஆனா வந்து பார்த்தோன்னா விண்டேஜ் சங்கர்லாம் இந்த படத்துல எதிர்பார்க்க வேணாம், அதான் உண்மையுமே கூட.